இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஸ் புக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை அமேசான் ஆப் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலிமாவும் கேஸ் புக் பண்ணலாம். அமேசான் ஆப் வந்து உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் ஆக்டிவாக வச்சுருக்கணும். ஆல்ரெடி வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணி அதில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களே, அது ஆக்டிவாக இருக்கணும். எப்படியும் யூபிஐ ஆப்ஸ் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவோம். ஜிபேலையுமே இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறது. நீங்கள் பேமெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் அமேசான் ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்லாம் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் பேமெண்ட் பண்ணல, ஜஸ்ட்டு உங்கள் கேஸ் சிலிண்டர் புக்கிங் மட்டும்தான் பண்ணணும். ஐவிஆர்எஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அமேசான் பே, ஜிபே வச்சுருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா அவங்க வந்து பண்ணி தருவாங்க. அமேசான் பேயில் பண்ணுறதுக்கு உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், கேஸ் சிலிண்டரோட லிங்க் ஆகிருக்கும் இல்லையா ஒரு மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பரோ இல்லாட்டி உங்களுடைய எல்பிஜி ஐடி 16 டிஜிட் அந்த நம்பரையும் நீங்கள் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு அந்த ஐடி நம்பர் ஞாபகம் இல்லைன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை அவங்களுக்கு கொடுங்க. ஈஸியாக கேஸ் புக் பண்ணிடலாம். எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றதுன்னு சொல்லுங்கள். நான் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அதுதான் வந்து காமிக்குது உங்களுக்கு. ஆல்ரெடி கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி புக் பண்ணுறதுன்ட்டு. எல்பிஜி ஐடி 16 நம்பர் எப்படி பார்க்கணுன்றதை வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. உங்களுடைய கேஸ் புக்கில் கன்சியூமர் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கும், 16 டிஜிட் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுடைய பில் ப்ரீவியஸாக நீங்கள் வந்து கேஸ் புக் பண்ணி பில் வச்சுருப்பீங்க இல்லையா, அதுலேயுமே வந்து 16 டிஜிட் நம்பர் கன்சியூமர் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கும். அதுதான் நம்ம எல்பிஜி ஐடி நம்பர். சில நேரம் வந்து நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணையில் வந்து ஆப் வந்து எரர் காமிக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்பில் பண்ணும்போது. அமேசான் பேயில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பில், மொபைல் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டின்னு இருக்கும். அதில் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கேஸ் சிலிண்டர் காமிக்கும். பாரத் கேஸா, ஹெச்பி கேஸா, இண்டேன் கேஸான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதில் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் யாரோ எந்த கம்பெனியோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இண்டேன் கேஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு. இண்டேன் கேஸ் செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு வந்து காமிக்கும் செலக்ட் ப்ரொவைடர்னு. அதோட எல்பிஜி ஐடியும் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரும் காமிக்கும். நம்ம கேஸோட எந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் பண்ணியிருக்கோமோ அதை தான் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் வந்து புக் ஆயிரும். நம்ம வந்து அமேசான் பே வழியாகவே வந்து கேஸ் சிலிண்டர் புக் பண்ணி பே பண்ணுறது மாதிரி வந்து காமிக்கும் உங்களுக்கு. இதிலே நீங்கள் வந்து அமௌண்ட்டு பேயும் பண்ணிக்கிறலாம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா. ஆனால் இங்கே அந்த ப்ரொவைடர் அன்அவைலபிள்னு சொல்லி சொல்கிறாங்க. இண்டேன் கேஸ் இஸ் கரண்ட்லி ஃபேஸிங் டெக்னிக்கல் இஷ்யூஸ், ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து கூட நீங்கள் கேஸ் வந்து புக் பண்ணிக்கிறலாம். ஸோ அடுத்தடுத்த மெத்தட்ஸ் நான் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மற்ற ப்ரொவைடர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அவைலபிலிட்டி வந்து காமிச்சிச்சு, இண்டேன் மட்டும் அப்போ அன்அவைலபிள்னு காமிச்சிச்சு.